இப்போ போறோம்னா நெட்வொர்க்ஸ். ஓகேவா? நெட்வொர்க்ங்கிறது என்னன்னா ஒரு டேட்டாவை ஷேர் பண்றது, கம்யூனிகேட் பண்றது, செல் பண்றது நெட்வொர்க். ஓகேவா? இதுல என்ன உங்களுக்கு டிஃபரெண்டா கொண்டு வரலாம்னா ஹார்ட் ஆஃப் நெட்வொர்க் ஒன்று இருக்கு. சரியா? அதாவது என்னன்னா ஏடி ஆஃப் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா மிலிட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? மிலிட்டரியில என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல டவர் இல்லாத ஒரு ரஃபான ஒரு ஏரியா கொண்டு போறோம். ஓகேவா? ஒரு பாலைவனத்துக்கோ இல்லை ஒரு சாண்டோருக்கோ கொண்டு போறோம். அந்த இடத்துல டவர் இருக்காது. அந்த இடத்துல அவங்க டவர் கொண்டு போறோம்னா என்ன சொல்லுவாங்க, மிலிட்டரி கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. தெரியுமா? அது என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கை கொண்டு வருவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ காலேஜில் இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டு பக்கம் வந்து ஒரு நெட்வொர்க்கே கிடைக்கலங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹாட்ஸ்பாட் வழியா நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்களா இன்னொரு கூட. அதே டெக்னாலஜி யூஸ் பண்றது ஆட் ஆப் நெட்வொர்க். ஓகேவா? ஆட் நெட்வொர்க் சொல்லுவாங்க, ஆட் ஆப் சொல்லுவாங்க. சரியா? இது என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் ஏரியாவில் இருந்து ஒரு ட்ரோனை வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டர்ல கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்க ஒரு டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நெட்வொர்க் சிஸ்டம். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த பர்டிகுலர் சரௌண்டிங்ஸ்க்கு நமக்கு ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. சரியா? நடுவில் எந்த கம்யூனிகேஷனுமே இந்த வயர்ல வயர்லெஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி டைப் என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் மிலிட்டரி பேஸ்ட் நெட்வொர்க் சொல்லுவாங்க. இது எப்படின்னா இங்கே ஒரு ட்ரோனை வந்து பார்க்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ட்ரோன் என்ன பண்ணலாம், இங்கே இருக்க டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஓகேவா? ரிசீவ் பண்ணி இன்னொரு ட்ரோனையும் பார்க்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் இருக்க டேட்டாவை ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரோனுக்கு கரெக்டாக ஒரு டவரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ரோனை கொண்டு வருவாங்க. சரியா? இதுதான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக மிலிட்டரியில் இருக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா இப்போ சென்னையில் ஒரு டைம் ஃப்ளட் வந்து தெரியுமா, ஃப்ளட்ல பிரைவேட்டாக கொண்டு வந்த நெட்வொர்க் இந்த டைம் தான். சரி, ஏன்னா ஒரு வாட்டர் ஜோனில் நம்ம நெட்வொர்க் கொண்டு வரணும், டவர் கனெக்ட் வச்சு கொடுக்கும்போது அங்கே என்ன எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் ரீசனை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. சரியா? இப்போ இதில் இன்னொரு டெக்னிக் என்ன யூஸ் பண்ணோம்னா காஸ்ட் செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. காஸ்ட்னா நார்மலாக என்ன வழி. ஓகேவா? ஒரு ரூட். ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரு டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க, எதில் ஷேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட் பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ மெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்களோட ஆர்டர் சைடு. ஓகேவா? அந்த பர்டிகுலர் சோர்ஸ் என்ன டேட்டா, அதாவது சோர்ஸ் என்ன டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டா நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? சென்ட் பண்ணுறது ரிசீவரோட நெட்வொர்க்கு ரீச் ஆகும். ரிசீவர்லேருந்து ரிசீவரோட மெயிலுக்கு போகும். ஓகேவா? இதுதானே இது ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. சரியா? இதில் இன்னொரு என்ன டெக்னிக் இருக்குன்னா இப்போ நம்ம கிட்ட இது வந்து ஒரு டைப்னா இதே இதை வந்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளஸ்டர்னா என்ன, கிளஸ்டர் வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளஸ்டர்னா என்னன்னா ஒரே டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கும். சரியா? நிறைய நெட்வொர்க் இருக்கும். சரியா? நிறைய நோட்ஸ் இருக்கும். நம்ம டைப்ல ஒரு கனெக்ஷன்ல இருந்து நம்ம கனெக்ஷன் பண்ணா நோட் வேணும். அந்த நோட்ஸ் வந்து நிறைய நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் வழியா ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுல எது ஸ்ட்ராங்கான நோடோ அதுதான் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா 2 ட்ரோன் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு 4 ட்ரோன் வச்சிருக்கேன். இப்போ இந்த செட் ஆஃப் ட்ரோன்ஸ்ல இருந்து எனக்கு இதுக்கு ஷேர் ஆகும். சரி, இதுக்கு ஷேர் ஆகும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இதுல வந்து மெயின் சோர்ஸா பிக் பண்ணுவேன். மெயின் சோர்ஸா பிக் பண்ணுவோம்னா அதோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இதை இன்டராக்ட் பண்ண அளவுக்கு இருக்கும். கம்யூனிகேஷன் அளவுக்கு வீக் ஆகும். சரியா? அப்படி வீக் ஆகாம இருக்கிற சோர்ஸ் நான் பிக் பண்ணிட்டேன்னா இங்க இருக்க டேட்டாவை கரெக்டா இந்த சென்ட் பண்ணணும். சரியா? சென்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா இது எல்லாத்தையும் என்ன டிவைட் பண்ணிடும், இந்த ஒரு ஸ்ட்ராங்கும் மற்ற 5 வீக்கும் அதுவே டைரக்டா டிவைட் பண்ணிடும். ஓகேவா? சென்ட் பண்ண டேட்டா இதுல இருந்துச்சுன்னா இதுலயும் சேம் இந்த கிளஸ்டர் டெக்னிக் யூஸ் பண்ணணும். அதுல கிளஸ்டர் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது வீக்கானோட பிக் பண்ணி எடுக்கும். சரியா? இப்போ ஷேர் பண்ற டேட்டா இதுல தான் போகுதுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா நோட வந்து சோர்ஸ் நோட் தெரியுமா, எந்த நோட ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த நோட் வந்து ஃபைனலா இந்த சிங்க் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. சரியா? இதே டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டோபாலஜி தெரியும்ல, டோபாலஜி தெரியும்ல, இந்த 3 to 4 டைப் ஆஃப் டோபாலஜி இருக்கும். அதாவது என்ன, ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்றது கிளிக் பண்றது. ஓகேவா? லிங்க் பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ட்ரீ டோபாலஜி, ரவுண்ட் டோபாலஜி எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இதே டெக்னிக் தான். இது எப்படின்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடும். சரியா? டேட்டா எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடும். பட் அந்த மெயின் சோர்ஸ் சென்டர்ல இருந்து அது ஒரு டேட்டா தான். சரியா? இப்போ ஒரு டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சு இந்த ஆப் நெட்வொர்க்கிங்
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் நெட்வொர்க் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குற டேட்டா வந்து டேட்டாலாம் சேவ் பண்ணுச்சு. ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த சோர்ஸை பிக் பண்ணுறது ஏர்கிராஃப்ட் நெட்வொர்க் வரதுக்கு முன்னாடி இந்த சோர்ஸை நம்ம பிக் பண்ணாமல் இருக்கு. சரி, அப்போ பிக் பண்ணாமல் இருக்கும்போது இது எல்லாமே இன்டராக்ட் ஆயிருக்கா? இன்டராக்ட் ஆகும்போது எல்லாருமே அந்த டேட்டா யூஸ் பண்ணும். சரியா?